ஒரு சாதாரண தொலைக்காட்சியின் தொகுப்பாளரா இருந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் வரிசையில இவரோட இடமும் பதிச்சிருக்காரு. அது வேற யாரும் வெல்கம் டு பிக் லீக். முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா கமல், ரஜினி, விஜய், அஜித் அவங்களோட மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது பயங்கரமா செலிப்ரேஷனா கொண்டாடுவோம். இப்போ சிவகார்த்திகேயன் நடிப்புல மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுவும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெற்றி பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிப்புல மதராசிங்கிற மூவி ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் மூவியை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிஜு மேனன் நடிச்சிருக்காரு. பிஜு மேனன்னா யாருன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். யாரா இருக்கும்? அவரோட மலையாள மூவி, அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். ஐயப்பன் கோஷிங்கிற மூவில ஒரு போலீஸ் கெட்டப்ல வந்து அலற விட்டுருப்பாரு. செம ஆக்டிங் இருக்கும். அவர் இந்த மூவில நடிச்சிருக்காரு. அடுத்து யாருன்னா வித்யுத் ஜாம்பல் நடிச்சிருக்காரு. இவர் யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். துப்பாக்கி மூவில வில்லனா நடிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் மூவி நடிச்சிருந்தாரு. அஞ்சான், அது மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ரோல் எல்லாம் பண்ணியிருந்தாரு. பட் வந்து அந்த அளவுக்கு எதுவும் ரீச் ஆகல. பட் இவரோட கேரியர்ல துப்பாக்கி மூவி பாத்தீங்கன்னா ஒரு பீக் லெவல்ல சொல்லலாம். செம்மையா நடிச்சிருப்பாரு. செம்மையா வில்லனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா சூட் ஆயிருக்கும் அந்த மூவில. ஏஆர் முருகதாஸ் ஒரு டிஃபரெண்டான ஜர்னல், டிஃபரெண்டா யோசிச்சு கன்ஃபார்மா ஒரு நல்ல மூவியோட நல்ல ரோல் தான் இவர் கொடுப்பாருங்கிறது கன்ஃபார்மா தெரியும். ஹீரோயினா பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்சு கன்னடத்துல ஒரு மூவி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆனிச்சு. இவங்க நடிக்க மாட்டாங்க, ஆனா வந்து ஒரு சீன்ல வந்தாங்கன்னா எல்லாரையுமே கண் கலங்க வைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு நடிப்பு பாத்தீங்கன்னா அந்த மூவில இருந்துச்சு. இந்த மூவில எப்படி கொண்டு வராங்க என்னங்கிறது தெரியல. படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். அப்புறம் விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த மூவில. இந்த மூவில மெயினா சொல்ல போனோம்னா மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். எஸ்கே அண்ட் அனிருத் ரெண்டு பேரும் மெர்ஜானா தியேட்டர் பிளாஸ்ட்ங்கிறது தெரியும். இந்த மூவில எந்த மாதிரி சம்பவம் பண்ண போறாருங்கிறது தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட 3வது படம் மெர்ஜா வராரு அனிருத். கன்ஃபார்மா ஒரு மேசிவ், அதாவது கத்தியில போட்ட அளவுக்கு ஒரு பிஜிஎம் பாத்தீங்கன்னா இந்த இதுலயும் ஒரு பிஜிஎம் காத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆகிறப்ப. ஓகே, படத்துல நடிச்ச நிறைய பேரை பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு இப்போ அந்த போஸ்டர் பிளஸ் இந்த மூவியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் சொல்லியிருந்தால அதை பத்தி பேசலாம். சிவகார்த்திகேயனுக்கு ரோல் பாத்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த இது காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி ஒரு டீசர் மாதிரி விட்டு இருந்தாங்க. அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த லுக்கும் இந்த லுக்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இன்னும் 2 கேரக்டர் எந்த மாதிரி கொடுக்க போறாருங்கிறது தெரியல. இன்னொன்னு அந்த 2 கேரக்டர் இருக்கா இல்ல இது ஒரு கேரக்டர் வச்சே ஓட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். அப்புறம் ஏஆர் முருகதாஸ் பத்தி சொல்லி ஆகணும். முருகதாஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு யூனிக்கா யோசிச்சு பயங்கரமா கொடுப்பாரு மூவி. இப்போ ஹிந்தில ஒரு மூவி கொடுத்திருந்தாரு. சல்மான் கான் நடிப்புல சிகாந்தர்ங்கிற மூவி பாத்தீங்கன்னா ஹிந்தியில ரிலீஸ் ஆனிச்சு. அந்த மூவி அந்த அளவுக்கு எதுவும் ஓடலைங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பட் ஆனா இவரு ஒரு யூனிக் ஸ்டைல் உள்ளவருங்க. இப்படி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூவி போடலைன்னா அவரை பட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஏஆர் முருகதாஸ் இந்த மூவில பயங்கரமா கம்பேக் கொடுப்பாருங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. அது அந்த டீசர் வெளியிட்ட போய் தெரிஞ்சிச்சு. ஒரு தீயா இறங்கியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். போஸ்டர் பாத்தீங்கன்னா டீசர்லயே உள்ள இதை பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க. என்னன்னா டீசர்லயே நம்ம வந்து ஒரு
கார் ஸ்மாஷ் ஆகிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா போஸ்டர் அவர் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் 5. எல்லாம் அவளா வெயிட் பண்ணலாம். செப்டம்பர் 5 ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் அவளா வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் சாங் விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது லவ் ட்ராக்கா இல்ல வந்து ஒரு விண்டேஜ் ராக் ஸ்டார் வந்து ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஒரு சாங் ஒரு ரிலீஸ் ஆக போதா என்னங்கிறது தெரியல. மேலும் அப்டேட்டுக்காக காத்திருக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ.